ஓகே. சரி, இன்னொரு தடவை போடலாமா இல்ல பரவாயில்லையே? போடுறதுன்னு பாடுறதுன்னு பாடிடுறேன். இன்னொரு தடவை சிம்பிள் பாட்டு தானே, 3-5 நிமிஷம். சரி. இல்ல வேற யாராவது ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களா தெரியல. இல்ல பரவாயில்ல சார், பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் வீக். சரி, நோ ப்ராப்ளம். அதுக்கு என்ன. அடுத்து கம்பன் புகழ் மாலை. இம்பர் நாட்டில் செல்வமெல்லாம் எய்தி அரசு ஆண்டிருந்தாலும் இம்பர் நாட்டில் செல்வமெல்லாம் எய்தி அரசாண்டிருந்தாலும் உம்பர் நாட்டில் கற்பகக்கா ஓங்கு நீழல் இருந்தாலும் செம்பொன் மேரு அணைய புயத்திரள் சேர் ராமன் திருக்கதையில் கம்பநாடன் கவிதையை போல் கற்றோர்க்கு இதயம் கலியாதே. இம்பர் நாட்டில் செல்வமெல்லாம் எய்தி அரசு ஆண்டிருந்தாலும், இந்த மண்ணுலகத்திலே எல்லா அதிகாரங்களும் செல்வங்களும் அடங்கியது அரச பதவி. அதுவும் ஏழை அரசன் இல்ல, செல்வமெல்லாம் அவனிடம் இருக்கின்றது. இம்பர் நாட்டில் செல்வமெல்லாம் எய்தி அவன் அரசு ஆண்டிருந்தாலும் உம்பர் நாட்டில் கற்பகக்கா ஓங்கு நீழல் இருந்தாலும், உம்பர் நாட்டில்னா தேவலோகத்திலே ஒன்றுமே தேவையில்லை, எல்லாமே இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அங்கேயும் சிறப்பாக ஒரு கற்பக மரம் இருக்கின்றது. அதன் அடியில் இருந்து கொண்டு நினைத்தால் நினைத்ததெல்லாம் கிடைக்கின்ற திறமையை உடையது அந்த கற்பக விருட்சங்கள். அந்த மாதிரி 1-2 அல்ல, கற்பக கா என்றால் சோலை. உம்பர் நாட்டில் தேவலோகத்திலே கற்பக சோலையிலே அங்கே ஒரு நிழலிலே இருந்தால், அப்ப நினைப்பதற்கு முன்னாலே எல்லாமே அவருக்கு கிடைத்து விடும். உம்பர் நாட்டில் கற்பகக்கா ஓங்கு நீழல் இருந்தாலும் இப்படிப்பட்ட செல்வங்களை உடையவர்களாக அவர்கள் இருந்தாலும் செம்பொன் மேரு அணைய புயத்திரள் சேர் ராமன் திருக்கதையில், செம்பொன் மேரு அணைய செம்மையான தங்கத்தை போல வலிமையுடைய மேரு அணைய மேருமலையை போன்ற புய வலிமை உடைய அந்த ராமனுடைய திருக்கதையில், அந்த ராமனுடைய கதை சொல்கின்ற ராமாயணத்தில். ஏன் அந்த ராமாயணத்தில் என்றால், இந்த ராமாயணம் பல மொழிகளிலே ஆதிகவியாகிய வால்மீகி சமஸ்கிருதத்திலே எழுத, துளசிதாசரிலிருந்து கம்பனிலிருந்து எத்தனையோ பேர் எத்தனையோ மொழிகளிலே எழுதியிருக்கின்றார்களே, அந்த திருக்கதைகளை எல்லாம் எடுத்து உம்பர் நாட்டில் கற்பகக்கா ஓங்கு நிழல் இருந்தாலும் செம்பன் மேரு அணைய புயத்திரள் சேர் ராமன் திருக்கதையில் கம்பநாடான் கவிதையில் போல், தமிழிலே எழுதிய கம்பனுடைய கவிதை போல் கற்றோர்க்கு இதயம் கலியாதே. கற்றவர்களுக்கு இதயத்திலே மனசிலே மகிழ்ச்சியை உண்டாக்குவது வேறொன்றும் இல்லை. என்ன இந்த செய்யுள் சொல்கின்றது என்றால், கற்றவர்க்கு இதயம் கலியாதே என்றால், கற்றவர்கள் என்றால் சான்றோர்களுக்கு இந்த கம்பனுடைய கவிதை தான் மிகப்பெரிய இன்பத்தை கொடுக்கின்ற ஒரு வஸ்து. அப்படி கலியாவிட்டால், அப்படி மகிழ்ச்சி இல்லாவிட்டால் நாம் கற்றவர்கள் இல்லை என்று அர்த்தம். இப்போ கம்பராமாயணத்தை கொடுத்து ஒருவர் படிக்கின்றார், நீங்க சொல்கின்ற மாதிரி ஒன்றும் எனக்கு மகிழ்ச்சி வரவில்லை என்று சொன்னால் அவர் கற்றவர் இல்லை என்று அர்த்தம். மனதிலே அமைதி இல்லை என்று அர்த்தம். தினந்தோறும் செல்வத்திற்கும் மற்ற அதிகாரங்களுக்கும் தேடி அலைந்து வாழ்க்கையை சிக்கலாக்கி விட்டு இன்பத்தை இழந்து விட்டவர் என்று அர்த்தம். இம்மையிலையும் மறுமையிலையும் அடைய வேண்டியது என்ன என்று நினைத்து உழைக்கின்றோமோ,
அவை அவை எல்லாவற்றையும் தகுதி அல்ல என்று 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 அர்த்தம். படித்த மாத்திரத்திலேயே இந்த இன்பத்தை இந்த கம்பனுடைய கவிதைகள் கொடுப்பதனாலே இதே மாதிரி ஒரு ஒரு கஷ்டப்படாமல் சிரமப்படாமல் இன்பத்தை பெறுகின்ற வழி வேறொன்றும் இல்லை. கம்பநாடான் கவிதையில் போல் கற்றோர்க்கு இதயம் கலியாதே. நல்ல ஒரு இன்பமாக எல்லோரும் வாழ வேண்டும் என்பது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்றால் அதற்கு எளிமையான இந்த கம்பனுடைய கவிதைகள் போல் வேறொன்றும் இல்லை என்பது இந்த புகழாஞ்சலியினுடைய சாரம். நன்றி. அரசவையிலே விஸ்வாமித்திரர் ராம இலக்குவர்களை அறிமுகம் செய்து ராமன் சிறப்பாக நடத்தி காட்டிய தாடகை வதம், வேள்வி காத்தல், அகலிகை மோட்சம் எல்லாவற்றையும் அந்த அவையோர்களுக்கு சொல்லி, காதல் எந்தன் உயிர் மேலும் இக்கரியோன்பால் உண்டு, இது அவன்தன் வரலாறும் புயவலியும் என்று உரைத்து முடித்தான். அந்த வரியும் நாம் சிறப்பாக பார்த்தோம். காதல் எந்தன் உயிர் மேல் இக்கரியோன்பால் உண்டால், காதல் எந்தன் இக்கரியோன்பால் உண்டால் என்றால் இக்கரியோன்பால் காதல் எப்பொழுதும் எனக்கு இருக்கின்றதை தவிர நானாக பார்த்து வளர்த்து கொள்ளவில்லை. காதல் கொண்டேன் என்றால் நான் அவனை பார்த்தேன், கரியோனை பார்த்தேன், அன்பு மேலிட்டால் அவன் மேல் நான் காதல் கொண்டேன் என்று சொல்லவில்லை விஸ்வாமித்திரர். எப்பொழுதுமே என்னிடம் இருக்கின்றது காதல், என் உயிரை விட அதிகமாக இக்கரியோன்பால் உண்டு இருக்கின்றது என்று சொல்லி அந்த ராமனுடைய புகழையும் குலச்சிறப்பையும் குடிச்சிறப்பையும் சக்கரவர்த்தி திருமகன் என்ற அந்தஸ்தையும் வசிஷ்டர் கொடுத்த அந்த கவி சிறப்பையும் அந்த கல்வி சிறப்பையும் கல்வி நிலையையும் இளமை எழிலையும் அவனுடைய வீரத்தையும் விஸ்வாமித்திரர் அவருக்கு கொடுத்த அந்த அந்த வில் ஆயுதங்கள் முதலியவை ராமருக்கு பணிபுரிந்த தன்மையையும் அவனுடைய தெய்வத்தன்மையையும் சொல்லி எப்படி ஆரம்பித்தார் அந்த 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 அறிமுகத்தை. இவர்கள் இருவரும் தசரதனுடைய மைந்தர்கள், வேள்வியை காண வந்தார்கள், அப்படியே உன்னுடைய வில்லையும் காண்பார்கள் என்று ஆரம்பித்த அவர் இப்படி சொல்லி முடிக்கின்றார். இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம், இவர்களை பற்றிய சிறுவர்களை பற்றிய அறிமுகம் அந்த சபையிலே முடிகின்றது. இதிலே சிறப்பாக சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், இவ்வளவு நீண்ட அறிமுகத்தை சொன்ன விஸ்வாமித்திரர், எனக்கு மனதிலே ஒரு விருப்பம், இந்த ராமன் உன்னுடைய சீதைக்கு மிகவும் ஏற்றவன், அதனால் அவனுக்கு சீதையை திருமணம் செய்து வை என்று ஒரு வார்த்தை கூட முனிவர் வாயை திறந்து சொல்லவில்லை. அத்தனை நாகரிகம், அத்தனை தன்னம்பிக்கை அந்த அந்த ஆசிரியருக்கு. எப்படியும் அது நடந்தே தீரும் என்ற காரணத்தினால நாம இருந்தால் என்ன செய்திருக்கும், இத்தனை சிறப்புகளை உடைய ராமன் இங்கு வந்திருக்கின்றான், தயவு செய்து உன்னுடைய மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், அதற்குரிய என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ செய் என்று கேட்டிருப்போம். விஸ்வாமித்திரர் அதை மாத்திரம் சொல்லாமல் அப்படியே விட்டுவிட்டார். கேட்ட ஜனகனுக்கு அது தெரியாதா என்ன? ஜனக நாட்டு மக்களுக்கே குறிப்பினால் அறியும் தன்மை அதிகம் என்பார் கம்பநாடார். அப்படி இருக்கின்ற பொழுது அரசன் மாத்திரம் என்ன சும்மாவா? அவர் என்ன பதில் சொன்னார் பாருங்க. அவரும் என்ன பதில் சொல்கிறார், ஐயோ அது என்ன சிறப்பு, மாற்றம் யாது உரைப்பது, இவ்வளவு சிறப்பாக நீங்கள் ராமனுடைய புகழையும் சிறப்பு தன்மையையும் வீரத்தையும் சொல்லி இருக்கின்றீர்களே, அதற்கு மாறாக நான் என்ன உரைப்பது? இல்லை இல்லை, இந்த சிறுவனா இப்படி இதையெல்லாம் செய்தான் என்று நான் மறுமொழி கூறுவனா? இல்லை மறுத்து பேசுவனா? கிடையாது. மாற்றம் யாது உரைப்பது, நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லையே, சுத்தமாக நான் புரிந்து கொண்டேனே, எதிர்மறையாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லையே, காரணமும் இல்லையே, மாற்றம் யாது உரைப்பது. நீங்கள் நினைக்கின்ற மாதிரி
நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகின்றது. ஐயோ பாவம், என்ன செய்து விட்டேன் நான்? இந்த வில்லை வைத்து வீட்டிலே இருந்த அந்த சிவதனுசை வைத்து ஒரு பணயம் வைத்து விட்டனே. அந்த சிவதனுசுவை யார் எடுத்து வளர்க்கின்றார்களோ அவர்களுக்கே சீதை என்று உரியதாகிவிட்டதே. அதனாலே அந்த உங்களுடைய ராமனை அந்த சிவதனுசுவை எடுத்து வளைக்க சொல்லுங்கள். என் பெண்ணை தாராளமாக நான் நான் திருமணம் செய்து கொடுக்கின்றேன் என்றால் அது சாதாரண ஒரு பெண்ணின் தந்தை கூறியது மாதிரி இருக்கும். ஒரு மகனுடைய சார்பாக விஸ்வாமித்திரர் பேசவில்லை. அந்த திருமணம் என்ற பேச்சை எடுக்கவே இல்லை. அதே மாதிரி ஜனகரும் இப்படி மறுத்து, இல்லை இல்லை, இந்த வில்லை எடுத்து வளைத்தால்தான் திருமணம், அது உங்களுக்கு தெரியாதா? நான் அப்படி சொல்லிவிட்டேனே, அதை செய்ய சொல்லுங்கள் என்றும் ஜனகர் சொல்லவில்லை. வேற என்ன சொன்னார் பாருங்க, மாற்றம் யாது உரைப்பது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் விஸ்வாமித்திரர் ரொம்ப கோபக்காரர் என்று. ஐயா, உங்களுக்கு தெரியாதா? இந்த வில்லை எடுத்து வளைக்க சொல்லுங்கள் உங்கள் மாணவனை, நான் திருமணம் செய்து கொடுக்கின்றேன் என்று கூறியிருந்தால் விஸ்வாமித்திரர் என்ன வேணாலும் ரியாக்ஷன் ஆயிருக்கும். என்ன பண்ணிருப்பாரு? ஜனகா, என்ன நான் சொல்வதற்கு மேலே ஒரு வில் இருக்கின்றதா? அவன் அதை விட பராக்கிரமசாலி என் மாணவன், ஒன்றும் டெஸ்ட் எதுவும் தேவையில்லை, நீ திருமணம் செய்து வை என்று எழுந்து தன்னுடைய சடைமுடியை விரித்து ஒரு சண்டைக்கு வந்திருப்பார். அவ்வாறு வராமல் இருப்பதற்கு ஏதுவாக ஜனகன் என்ன சொன்னார் என்றால், முனிவரே, மாய இந்த வில்லுக்கு நான் தோற்றவாறு என் மனம் துலங்குகின்றது. நான் ஒரு செயலை செய்து அதில் தோற்று போய் நிற்கின்றேன். என்ன அப்படி என்றால், என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்விப்பதற்கு இந்த வில்லை வளைப்பவர்களுக்கு தான் உரிமை என்று நான் சொல்லிவிட்டேன். சொன்னதிலிருந்து அந்த காரணத்தினாலே என்னுடைய மகளினுடைய திருமணத்தை செய்ய முடியாமல் தினமும் தினமும் தோற்று கொண்டிருக்கின்றேன். இந்த சீதை எப்படி வந்தால்? யாகம் செய்வதற்காக நிலத்தை தோண்டிய பொழுது அந்த மண்ணிலிருந்து வந்தால் இந்த சீதை. எங்களுடைய வீட்டிலே பல தலைமுறைகளாக இருக்கின்றது இந்த சிவதனுசு. ஒரு முறை பார்த்தேன், சிறிய குழந்தையாக இருந்த பொழுதே இந்த சிவதனுசை இவர் ஒரு கையால் தூக்கி வைத்துவிட்டு அங்கிருந்து விளையாடுவதற்காக ஓடினார். யாராலும் அசைக்கவும் முடியாத இந்த சிவதனுசை இவ்வளவு எளிமையாக இவர் கையாளுகின்றாளே என்று எண்ணி, இவளுக்கு ஏற்ற வரன் இந்த சிவதனுசை தூக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி இந்த பந்தயத்தை நான் வைத்து விட்டேன். அதிலிருந்து ஏனடா இது செய்தோம் என்று நான் தினமும் நான் தோற்று கொண்டிருக்கின்றேன். மாய வில்லுக்கு நான் தோற்றவாறு என மனம் துலங்குகின்றது. மனம் மிகவும் அன்றிலிருந்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றது. இன்று அந்த வருத்தம் தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு படுகின்றது. எப்படி என்றால், நீங்கள் சிறப்புடன் பேசுகின்ற இந்த ராமன் இந்த வில்லிலே நாணை ஏற்றி வளைக்க முடிந்தால் சீதை பெரும் தவம் செய்தவளாக ஆகுவாள். நாங்கள் எல்லோரும் இந்த வருத்தமாக இருக்கின்ற இந்த இடர்கடலிலிருந்து கரையேறுவோம் என்று சொன்னார். மாற்றம் யாது உரைப்பது, மாய வில்க்கு நான் தோற்றவாறு என மனம் துலங்குகின்றது. நோற்றனல் நங்கையும்னா, நோற்றுதல் என்றால் தவம், இந்த நோன்பு தவம் செய்து இந்த ஐயன் வில் ஏற்றுமேல் இந்த பையன் வில்லை ஏற்றிவிட்டால் சீதை தவம் செய்தவளாக ஆகின்றாள். தவம் செய்தால்தான் ஒரு பெரிய செயலுக்கு நாம் தகுதியுடையவர்களாகுவோம். இப்படி இந்த வில்லை ஏற்றி ராமனுக்கு அவள் மனைவியாக ஆகும் தகுதி பெற்றிருந்தால் அவள் கண்டிப்பாக தவம் செய்தவளாக இருக்க வேண்டும். நோற்றனல் நங்கையும் நொய்தின் ஐயன் வில் ஏற்றுமே இடர்கடல் ஏற்றுமே என்றனர். அது ஒண்ணு மாத்திரம் அல்ல, இடர்கடல் துன்பக்கடலிலிருந்தும் நாங்கள் கரையேறுவோம் என்றனர் என்று சொன்னார். இதிலே ஐயன் வில் ஏற்றினால், ராமன் வில்லை ஏற்றினால்
இரண்டு கன்க்ளூஷன்கள் உண்டாகின்றன. நோற்றனல் நங்கையும் சீதை தவம் செய்தவள் ஆகின்றாள். அது அது குறிப்பாக சீதை என்று சொல்லி தவம் செய்தவள் சீதை, அதனாலே ராமன் வில்லை ஏற்றினான் என்று ஒரு பொருள் வருகின்றது, சிறப்பு. ஆனால் இடர்கடல் ஏற்றுமே என்ற என்ற பிரேஸ்ல இடர்கடலில் இருந்து ராமன் வில்லை ஏற்றினால் இடர்கடலிலிருந்து யார் ஏறுவார்கள் என்பதை கம்பன் அப்படியே விட்டுவிட்டார். சப்ஜெக்ட் யாரெல்லாம் இடர்கடலில் இருந்து ஏறுவார்கள் என்று சொல்லவில்லை. இடர்கடலில் இருந்து யார் ஏறுவார்கள்? ராமன் ஏறுவான் என்றால் அவனுக்கு திருமணம் பிரம்மச்சாரியிலிருந்து திருமணத்திற்கு தகுதியாகி அந்த பிரம்மச்சாரிய துன்பத்திலிருந்து நீங்கி மகிழ்ச்சியாக இல்லற வாழ்க்கைக்கு வருகின்றான். இடர்கடல் ராமன் ஏற்றுமே. சீதை எல்லோரும் தோற்று கொண்டிருந்து இவளுக்கு திருமணம் நடக்குமா என்று வருந்தி கொண்டிருந்த சமயத்திலே இவன் வில்லை ஏற்றினால் சீதை தன்னுடைய துன்பத்திலிருந்து நீங்குவாள். ஜனகன் கண்டிப்பாக ஒரு நாளும் இந்த மாய வில்லுக்கு தோற்றேனே இப்படி ஒரு பந்தயம் வைத்தேனே என்று இடர்கடலிலே மூழ்கி கொண்டிருந்த இந்த ஜனகனுக்கு அந்த இடர்கடலிலிருந்து ஏற்றம் உண்டாகுகின்றது. அதனாலே அது ஜனகனுக்கு, தசரதனுக்கு, விஸ்வாமித்திரருக்கு, அகில லோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு, தேவர்களுக்கு. எப்படி தேவர்களுக்கு? தேவர்கள் எல்லாம் ராவணனால் சிறையிடப்பட்டு இலங்கையிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த வில்லை வளைத்து ஐயன் வில்லை வளைத்து திருமணம் செய்து சீதையும் ராமனும் காட்டிற்கு சென்று இலங்கையில் சிறைபிடிக்கப்பட்டால் அந்த அரக்கர்களை எல்லாம் கொன்று தேவர்களும் மற்ற இறைவர்களும் தங்களுடைய நாடுகளை சிறப்பாக பெறுவர் என்பதனாலே அந்த தேவர்கள் இடர்கடல் ஏற்றினார். அந்த தேவர்களை இடர்கடல் ஏற்றும் இந்த ஐயன் வில் ஏற்ற இருக்கின்ற அந்த நிகழ்ச்சி ஒன்றே ஒன்றுதான். அரக்கர்களை இடர்கடலில் ஆழ்த்துவான். அது மாத்திரம் அது இல்லை, நம்மளே புரிஞ்சுக்கணும். அதுல இப்படி இப்பொழுதும் அந்த ஜனகன் உங்களுடைய ராமனை வில்லை வளைக்க சொல்லுங்கள், திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று சொல்லவில்லை. நாங்கள் வருத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று உன் மாணவன் வில்லை ஏற்றினால் சீதை தவன் செய்தவளாகின்றால் நாங்கள் எல்லோரும் பொதுப்படையாக எல்லோருமே இடர்கடலிலிருந்து நாங்கள் கரையேறுவோம் என்று அந்த விஸ்வாமித்திரர் வருத்தம் அடையாதபடி வில்லை ஒரு இன்டைரக்டாக வெறுத்து இந்த வில்லினால் தான் இவ்வளவு நிகழ்ச்சியும் இவ்வளவு தடையும் சீதையின் திருமணத்திற்கு நடந்து விட்டது. என்ன செய்வது? சொன்ன சொல்லை மாற்ற முடியாது. நீங்கள் எவ்வளவோ சொன்னாலும் நான் இதை ஓகே அப்படியா, இந்த பந்தயம் ராமனுக்கு வேண்டாம் என்று என்னால் சொல்ல இயலாது என்றால் ஆல்ரெடி நான் உலகமெல்லாம் சொல்லி ஆகிவிட்ட காரணத்தினாலே அதை நான் மாற்ற இயலாது. அப்படியே அவன் அந்த வில்லை ஏற்ற நினைத்தால் எங்களுக்கெல்லாம் இடர்கடலிலிருந்து எங்களுக்கு விடுதலை, அதாவது எங்களுக்கு சம்மதமே என்று ஜனகர் சொல்லி முடித்தார். சொல்லி முடித்தவுடன் இவர்களுடைய பேச்சினுடைய உட்குறிப்பை புரிந்து கொண்ட கௌதமன் மகன் முனிவர் அந்த சிவதனுசை அரண்மனைக்கு வரவழைக்கின்றார். ஒரு பெரிய பல சக்கரங்களை உடைய வண்டியிலே அந்த சிவதனுசை வைத்து இடையிலேயே பெரும் மர துண்டங்களை வைத்து கட்டப்பட்ட அந்த வில்லை தூக்குவதற்கு உதவியாக மரத்துண்டங்களை வைத்து கட்டப்பட்ட அந்த வில்லை 5000 பேர் சேர்ந்து, பெரும் பலசாலிகள் சேர்ந்து தங்களுடைய தோளிலே வைத்து சபை உள்ளே கொண்டு வந்து வைத்தனர். வில் வந்தது. ஒரு வழி யானையை ஒத்த மேனியர், ஒரு வழி யானையை ஒத்த மேனியர், ஒரு நலை
பெரிய, வலினா வலிமையுடைய, யானைனாலே பெரும் வலிமையும் பெரியதும் உடையது, ஒரு வலி யானையை ஒத்த மேனிய, யானை மாதிரி இருக்கின்ற உடம்பை உடையவர்கள், செறிமயிர் கல்லென திரண்ட தோளினர், செறின நெறிந்த மயிர்களை உடைய தோலை உடைய அந்த அந்த வீரர்கள், திரண்ட தோளினர். திரண்ட தோளினர் தினமும் அவர்கள் பெரிய பெரிய கற்களையும் பாறாங்கற்களையும் தூக்கி தூக்கி தங்களுடைய தோல் வலிமையை அதிகப்படுத்தி கொண்டவர்கள், உருவலி யானையை ஒத்த மேனியர், செறிமயிர் கல்லென திரண்ட தோழியர், 60,000 மக்கள், அளவையில் ஆற்றலர், ஆற்றல் உடையவர்கள். எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர்கள்? அளவு இல்லாத ஆற்றல், இன்ஃபினிட் எனர்ஜி, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த், அளவில்லாத ஆற்றலர், தறி மடுத்து இடையிடை தண்டின் தாங்கினர். தறினா நம்ம மரம், இடையிடையிலே பெரிய பெரிய மரத்தண்டுகளை வைத்து தூக்கி கொண்டு வந்து அந்த அந்த வில்லை, ஜனகன் சொன்ன மாதிரி அந்த மாய வில்லை கொண்டு வந்து சபையிலே வைத்தனர். இதிலே கம்பன் 60,000 அளவையில் ஆற்றலர், அளவையில் ஆற்றலர்கள் எத்தனை பேருங்கிறதுக்கு ஒரு குழு கொடுக்கிறாரு. 60,000. வால்மீகி ராமாயணம் படித்தவர்களுக்கு தெரியும், அங்கு இருப்பது வெறும் 5,000 என்று. 5,000 என்பதை கம்பன் எப்படி 60,000 என்று சொன்னான் என்றால், இது 60,000 இல்லை, 5,000த்திற்கு வேறு ஒரு எக்ஸ்பிரஷன். எப்படின்னா, 10,000, 10 ஞாபகம் வச்சுங்க. 10,000னா 10,000, 10,000னா 10,000, 10,000. அருனா அறுக்கப்பட்டது, அறுக்கப்பட்டதுன்னா பாதி, 10,000த்துல பாதி 5,000, 10,000. 10,000த்தை பாதியாக அறுக்கப்பட்டதுனால 5,000. 5,000 மக்கள், அளவில் ஆற்றலர், தண்டிலே தூக்கி தோளிலே வைத்து கொண்டு வந்து அந்த சபையிலே இறக்கி வைத்தனர். எதுக்கு 60,000 போட்டாருன்னு தெரியல. இப்ப 5,000 எழுதியிருந்திருக்கலாம். மேபி தசரதனுடைய மனைவிகளுடைய எண்ணிக்கை 60,000த்திற்கு மேல் என்ற ஒரு கருத்து இருக்கின்றதை நினைவு கூட்டுவதற்காக கூட அது இருக்கலாம். அந்த சிவதனுசை வெகு நாட்களாக யாரும் வராததுனால, இந்த சபைக்கு தூக்கி வராமல் அது இருந்த இடத்திலேயே இருந்ததனால், அது நெளிந்து வளைந்து இருந்து அந்த இடத்திலிருந்து அது தூக்கப்பட்டவுடன் சிறிதே அது இளைப்பாற அதை கொண்டு வந்து இந்த அரண்மனையிலேயே எல்லோரும் காணும்படி வைக்க, அந்த வைத்த இடத்திலே இத்தனை பாரமான ஒரு வில்லா என்று பூமி தேவி அங்கே சற்றே வளைந்து கொடுத்தது. அத்தனை வலிமையுடையது அந்த வில் என்றால் எப்படி தூக்க முடியும் நினைச்சு பாருங்க. நெடுநில மகள் முதுகு ஆற்ற, ரொம்ப வருடங்களாக அது அசைக்காமல் அதே இடத்தில் இருந்ததுனாலே சிரமத்துடன் இருந்த நிலமகள்னு வச்சுங்களேன். நெடுநில மகள் முதுகு ஆற்ற, அப்பாடா என்று முதுகை சிறிது நேராக்க, நெடுநில மகள் முதுகாற்ற, நின்று உயர் தட நிமிர் வடவரை தானும் நானுற, நின்று உயர் தட நிமிர் வடவரை. வடவரைன்னா வடக்கிலே இருக்கின்ற மலை, மேருமலை, சிவபெருமானுடைய மலை. அந்த அந்த வடவரை தானும் நானுற, இதை தூக்கி கொண்டு வர அந்த அந்த சிவபெருமானுடைய மலையானது பார்த்துவிட்டு, என்ன இத்தனை உயரமும் கம்பீரமும் வலிமையே என்று மலையே நாணமுற, நெடுநில மகள் முதுகு ஆற்ற, நின்று உயர் தட நிமிர் வடவரை தானும் நானுற, இடமிலை உலகென வந்தது எங்கனும் கடல்புரை திருநகர் நிறைத்து காணவே. எல்லா மக்களும் ஐயோ அந்த வில்லை திருப்பியும் கொண்டு வருகின்றார்களே என்று அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து ஆரவாரத்துடன் சனகனுடைய சபையிலே அந்த வழியிலையும் தெருக்களிலும் வந்து வேடிக்கை பார்ப்பதற்காக பார்த்து அந்த வில்லை தூக்கி கொண்டு வருகின்ற அதிசயத்தை, 5,000 பேர் தூக்கி கொண்டு வருகின்ற அதிசயத்தை பார்க்க, இடமில்லை உலகென வந்தது எங்கனும், உலகத்திலே நிற்பதற்கே இடமில்லை என்றபடி எல்லா மக்களும் அங்கு வந்து எங்கனும் எல்லா திசைகளிலும் வந்து கடல்புரை திருநகர் நிறைத்து காணவே. திருநகர் என்றால் மிதிலை. எப்படின்னா, திருந மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமிக்கு உரிய அந்த சீதை
தோன்றிய காரணத்தினாலே அந்த நகர் திருநகர். எல்லா செல்வங்களும் திருக்களும் உடைய நகர் என்பதனாலே திருநகர். கடல் புரை திருநகர் நிறைத்து காணவே. கடல் மாதிரி செல்வங்கள் எல்லாம் இருக்கின்ற அந்த திருநகரிலே நிறைத்து காணவே எல்லா மக்களும் வந்து இந்த அதிசய வில் வருகின்ற அழகை பார்த்து மலைத்து நின்றனர். இப்பதான் கம்பன் கெட்ஸ் இன்டு ஆக்ட். இப்படி ஒரு அதிசய நிகழ்ச்சி நடக்கின்றது என்றால் ஒரு சாதாரண கவிஞன் எழுதுகின்ற பொழுது அந்த வில்லை கூர்மையாக பார்த்து அந்த வில் இப்படி இருந்தது அப்படி இருந்தது என்று அதன் அருமை பெருமைகளை பார்த்து கவி புனைவான். பார்த்தான் கம்பன். வில்லுக்கு வில்லை பார்த்து ஏன் புகழ வேண்டும்? வில்லை பார்த்தவர்களை பார்த்தே அந்த புகழை சொல்லலாமே என்று தன்னுடைய கேமரா கோணத்தை இப்போ 5000 பேர் இடையிடையிலே மரத்தண்டுகளை வைத்து தூக்கி கொண்டு வந்தனர் என்று அது வைத்த இடத்திலே முதுகு சற்றை நெளிந்து இலைப்பாரியது. எடுத்த இடத்திலே நிலம் இலைப்பாரியது. வைத்த இடத்திலே அது பூமி வளைந்தது என்று வில்லை நோக்கி அந்த கேமரா படம் பிடித்து கொண்டிருந்ததை தூக்கி கொண்டு வந்து இப்பொழுது வில்லை பார்த்து கொண்டிருக்கின்றவருடைய முகத்திலே வைத்தான். அவர்கள் என்ன எப்படி இருக்கின்றார்கள் என்பதிலிருந்து நீங்கள் வில்லினுடைய புகழை நீங்கள் தெரிந்து கொள்ளலாமே என்று he starts describing the reaction of the people so that we can understand the magnitude of the instrument. மக்கள் பார்த்துவிட்டு என்ன பேசுகின்றார்கள்? சங்கோடு சக்கரம் தரித்த செங்கையை சிங்க 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 வேறு அல்லனேல் இதனை தீண்டுவான் எங்குலன் ஒருவன் இன்று ஏற்றி இச்சிலை மங்கைதன் திருமணம் வாழுமால் என்பார். சங்கோடு சக்கரம், இது யார் தூக்க முடியும் இந்த வில்லை அப்படின்னா கையிலே பாஞ்சசன்யம் என்ற சங்கையும் சக்கரம் என்ன சுதர்சன சக்கரம் சங்கையும் சக்கரத்தையும் தரித்த செங்கையை சிறந்த கைகளை உடைய சிங்க ஏறு ஆண் சிங்கம் என்ற அந்த திருமாலை அன்றி வேறு யாராலும் இந்த வில்லை தீண்டவும் முடியுமோ? சங்கோடு சக்கரம் தரித்த செங்கையை சிங்க ஏறு அல்லனேல் இதனை தீண்டுவான். வேற யாரால இப்படி இந்த வில்லை தொட முடியும்? இதனை தீண்டுவான் அப்படின்னு ஒருவன் இருக்கின்றான் என்றால் அவன் எங்குலன், எங்கே இருக்கின்றான்? ஒருவன் எங்குலான் ஒருவன் இன்று ஏற்றின் இப்படி அந்த இங்கு ஒருவன் இருக்கின்றானே, ஒருவன் ஏற்றின், ஒருவன் என்றால் அந்த ராமன் அந்த வில்லை ஏற்றி வளைத்தால் இச்சிலை மங்கைதன் திருமணம் வாழுமால் என்பார். மங்கைதன் திருமணம், சீதையினுடைய திருமணம் நடந்துவிடும். இவன் தூக்கினால் கண்டிப்பாக சீதையினுடைய திருமணம் நடந்துவிடும் என்று மக்கள் மகிழ்ந்தனர். அந்த சிலையை பார்த்த, சிலைன்னா வில்லு, அந்த சிலையை பார்த்த மக்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்பதை அந்த மன எண்ணங்களை படம் பிடிக்கின்றான் கம்பன். கைதவம் தனுயனல், தனுன்னா வில்லு. இந்த வில்லை பார்த்துவிட்டு வில் என்று சொல்கின்றவர்கள் ஏமாற்று பேர் வழிகள்ங்கிறார். கைதவம் என்றால் சூழ்ச்சி, கைதவம் என்றால் பொய். ஏன் அப்படி வில்லை பார்த்து விட்டு வில் என்று தானே சொல்ல வேண்டும் அப்படின்னா இதை பார்த்து விட்டு யாராவது வில் என்று சொல்வார்களா? இப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக் சைஸ், இப்படி ஒரு பெரிய வலிமையுடையது வில் என்றால் யாரும் எடுத்து கை எடுத்து தூக்கி அதில் அம்பை பூட்டி பயன்படுத்துகின்ற கருவி அல்லவா வில்லு. அசைக்க முடியாமல் 5000 பேர் இப்படி தூக்கி கொண்டு வருகின்ற ஒன்றை வில்லா என்று சொல்வார்கள்? இல்லை, இது வேற ஏதோ ஒரு ஜந்து. கைதவம் தனு எனல், அவர்கள் வில் என்று சொல்கின்றவர்கள் உண்மை சொல்லவில்லை என்றார். கைதவம் தனு எனல். கனக குன்றென்பார். கனகம்னா தங்கம், தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு குன்று எவ்வளவு அசைக்க முடியாத வலிமை உடையதாக இருக்குமோ அது மாதிரி கனக குன்றென்பார். செய்தது அத்திசைமுகன் தீண்டி என்று. திசைமுகன் என்றால் திசைக்கு ஒரு முகன் உடையவன், 4 முகன் 4 முக உடையவன் பிரம்மா.
பிரம்மா உலகத்தை எல்லாம் படைத்தவர் என்றால், உலகத்தை எல்லாம் படைத்தவர், உலகத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் படைத்தவர், தன் கைப்பட படைத்தார் என்று கருத்து இருக்கின்றதே, அது அல்ல. செய்தது அத்திசைமுகன் தீண்டி என்று. கையால் செய்கின்ற பொருள் அல்ல. பிரம்மாவே செய்திருந்தாலும், திசைமுகனே செய்திருந்தாலும், இது கையால் அவனுடைய கைப்பட்டு செய்த பொருள் அல்ல. அப்ப எப்படி இருந்திருக்கணும்? அவனே தன்னுடைய தவத்தினாலும், பெரும் தவம் செய்த முயற்சியினாலும், அதன் பயனை கொண்டுதான் இந்த வில்லை அவர் படைத்திருக்க வேண்டும். செய்தது அத்திசைமுகன் தீண்டி என்று. தீண்டினா தொடுதல் என்று. தன் மொய் தவ பெருமையின் முயற்சியால் என்பார். அவன் செய்த தவத்தினுடைய முயற்சியினால் தான், அந்த பிரம்மா செய்த தவத்தினுடைய முயற்சியால் தான் இந்த வில் செய்யப்பட்டதை ஒன்றி அவன் கையால் தீண்டி என்று. எய்தவன் யாவனோ ஏற்றி பண்டு என்பார். இதுவரை இந்த ஒரு வில் இருக்கின்றது என்றால் அதை செய்கின்ற பொழுது பயன்படுத்துவதற்காக எடுத்து வளைத்திருப்பார்களே என்று பார்த்தால், அவ்வாறு இதை பயன்படுத்தியவன், எய்தவன், தூக்கி பயன்படுத்தியவன், இதனை வளைத்து நானேற்றி அம்பு எய்தவன் யாவனோ ஏற்றி பண்டு என்றால் அந்த காலத்திலே செய்யப்பட்ட காலத்திலிருந்து இதை யாராவது ஏற்றியவர்கள் உண்டோ என்றால் தெரியவில்லையே. எல்லாமே என்பார்னு வருது பாருங்க. தின்னொடு மேருவை திரட்டிற்றோ என்பார். வண்ணவான் கடல் பண்டு கடைந்த மத்தென்பார். அண்ணல்வாள் அரவனுக்கு அரசனோ என்பார். விண்ணிடு நெடியளவில் வீழ்ந்ததோ என்பார். எண்ணிது கொணர்கையென ஏம்பினான் என்பார். மன்னவர் உணர்கொலோ மதிக்கெட்டார் என்பார். முன்னையூர் வினையினால் முடிக்கலம் என்பார். கண்ணியும் இச்சிலை காணுமோ என்பார். இச்சிலை உதைந்தோர்க்கு இலக்கம் யாது என்பார். நச்சிலை நங்கை மேல் நாட்டும் வேந்து என்பார். நிச்சயம் எடுக்கும்கொள் நேமியோன் என்பார். சிற்சிலர் விதி செய்த தீமைதான் என்பார். என்னென்ன சொல்றாங்க? இந்த வில்லை பார்த்து கொண்டிருந்த அந்த ஆண்களும் பெண்களும் என்ன சொல்றாங்க பாருங்க. தின்னொடு மேருவை திரட்டிற்றோ என்பார். சிறந்த இந்த வலிமை மிகுந்த இந்த வில்லை மேருமலையை கொண்டு செய்தார்களோ, திரட்டின அதெல்லாம் உடைத்து உருட்டி அந்த மலையை வைத்துக் கொண்டு இந்த வில்லை செய்தார்களோ. தின்னுனா வலிமையான மேருவை திரட்டிற்றோ என்பார். செய்தது அதை திரட்டியோ என்பார். வண்ணவான் கடல் பண்டு கடைந்த மத்தென்பார். அந்த பார்க்கடலை கடைந்தார்கள் அல்லவா, அந்த மந்தர மலை, அந்த மந்தர மலையிலிருந்து பார்க்கடலை கடைவதற்கு மத்தாக பயன்பட்ட அந்த மந்தர மலையோ இது என்பார். வண்ணவான் கடல் பண்டு கடைந்த மத்தென்பார். அண்ணல்வாள் அரவனுக்கு அரசனோ என்பார். அரவன்னா பாம்புகளுக்கு அரசன் ஆதிசேஷன். உலகத்தையே தாங்கி கொண்டிருக்கின்ற ஆதிசேஷனுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால அந்த பாதிசேஷனோ இது என்பார். அண்ணல்வாள் அரவனுக்கு அரசனோ என்பார். விண்ணிடு நெடியளவில் வீழ்ந்ததோ என்பார். வானத்தை பொத்து கொண்டு வான் நடுவிலிருந்து நீண்டு வீழ்ந்த வில்லோ இது என்பார். விண்ணிடு நெடியளவில் வீழ்ந்ததோ என்பார். இது ஒன்றும் செய்யப்படவில்லை, இது வானத்திலிருந்து விழுந்திருக்க வேண்டும் என்பார் சிலர். எண்ணிது கொணர்கையென ஏம்பினான் என்பார். எண்ணிது கொணர்கையென ஏம்பினான் என்பார். இப்ப நல்ல ராமர் இலக்கோன்னு வந்திருக்கிறாங்க. அழகா பேசி முடித்து ஒரு திருமணத்தை செய்து வைப்பதற்காக பதிலாக எதற்காக இந்த ஜனக மன்னன் இப்பொழுது இத்தனை துன்பங்களை கொடுக்கின்ற இந்த வில்லை கொண்டு வர செய்தான்? எண்ணிது கொணர்கையென ஏம்பினான். எதற்காக அந்த வில்லை கொண்டு வா என்று ஏம்பினான் சொன்னான் இந்த மன்னன் என்று அந்த மன்னனை கரித்து கொட்டினார்கள் அங்கிருந்தவர்கள். எண்ணிது கொணர்கையென ஏம்பினான் என்பார். மன்னவர் உலர்களோ மதிகெட்டார் என்பார். இந்த ராஜா மாதிரி மதிகெட்டவர். இந்த வில்லை ஏற்றி வளைத்தால்தான் திருமணம் என்னுடைய பெண்ணுக்கு என்று சொன்ன மதிகெட்ட ராஜா மாதிரி உலகத்திலே வேறு யாராவது இருக்கின்றார்களா? மன்னவர் உலர்களோ மதிகெட்டார் என்பார். அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு. மன்னவர் உலர்களோ மதிகெட்டார்னா, நிறைய மன்னர்கள் முற்காலத்திலே வந்து இந்த வில்லை வளைப்பேன் என்று சொல்லி முயற்சியும் முயற்சியும் செய்வதற்கு தகுதி இல்லாமல் தோற்று தேரிலே ஏறி ஓடிவிட்டார்கள்.
அப்படி ஓடியவர்களிலே சிலர் மதிகெட்டு மீண்டும் முயற்சி செய்ய வந்திருக்கிறார்களோ, மன்னவர் உலர்களோ மதிகெட்டார் என்பார். முன்னை ஊழ் வினையினால் முடிக்கலாம் என்பார். முன்னை ஊழ் வினையினால் முடிக்கலாம் என்பார். ஊழ்வினையினுடைய காரணத்தினாலே இது யாராலும் எப்பொழுதுமே தூக்க முடியாது என்பார்கள். முன்னை ஊழ் வினையினாலே முடிக்கலாம் என்பார். கண்ணியும் இச்சிலை காணுமோ என்பார். இந்த தன்னுடைய திருமணத்திற்கு தடையாக இந்த வில்லல்லவா இருக்கின்றது என்று வருந்தி கொண்டிருக்கின்ற சீதை இப்பொழுது ராமன் தூக்குவதை பார்த்து அவனும் தோற்றால் அதை பார்த்து வருந்துவாளோ, கண்ணியும் இச்சிலை காணுமோ என்பார். இச்சிலை உதைத்தகோர்க்கு இலக்கம் யாது என்பார். இச்சிலை உதைத்தகோர்க்கு இந்த சிலை என்றால் இந்த வில்லு. இந்த வில்லை காலில் வைத்து தூக்கி ஒருவன் வளைத்து விட்டால் அவன் இந்த உலகத்தையே அழிக்கின்ற அளவுக்கு வலிமையுடைய இந்த வில்லில் அம்பை பூட்டினால் அந்த அம்பிற்கு இலக்கம் எதை வைப்பது? இலக்கம் என்றால் டார்கெட். இச்சிலை உதைத்த கோர்க்கு இலக்கம் யாது என்பார். நச்சிலை நங்கை மேல் நாட்டும் வேந்து என்பார். நச்சிலை நங்கை மேல் நாட்டும் வேந்து என்பார். நச்சிலை இந்த சிலையை இந்த வில்லை வளைப்பவர்களுக்கு நங்கை மேல் வளைப்பவர்களுக்கு சீதை கொடுக்கப்படும் என்று பணயம் வைத்தானே என்பார். நச்சிலை நங்கை மேல் நாட்டும் வேந்து என்பார். நிச்சயம் எடுக்கும்கோல் நேமியான் என்பார். நிச்சயம் எடுக்கும்கோல் நேமியான் என்பார். திருமாலும் இப்பொழுது வந்து இதை எடுக்க முயன்றால் கண்டிப்பாக எடுப்பான் என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயம் எடுக்கும்கோல் நேமியான திருமால் என்பார். சிற்சிலர் விதி செய்த தீமைதான் என்பார். சிற்சிலர் விதி செய்த தீமைதான் என்பார். இந்த ஜனகன் செய்த இந்த விதி, ஜனகனுக்கு இந்த விதி செய்த தீமைதான் இப்படி அவனை இந்த வில்லுக்கு சீதையை பணயமாக வைத்து இப்படி மாட்டிக்கொண்டான் என்று சிற்சிலர் விதி செய்த தீமைதான் என்பார். யாரையும் நாம் குறை சொல்வதற்கு இல்லை. இது விதி செய்த வழி என்று எல்லோரும் வருந்தி பல பேசினார்கள். மொய்த்தனர் இன்னனம் மொழிய பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் இப்படி பலவாறு சொல்ல மன்னன் முன் உய்த்தனர் நிலம் முதுகு உலுக்கி கீழ் உற வைத்தனர். நிலம் முதுகு உலுக்கி கீழ் உற அந்த வில்லை கொண்டு வந்து வச்ச சமயத்துல அப்படியே அந்த நிலம் உலுக்கி கீழே போச்சா. அந்த பூமியே உள்ளார போகின்ற அளவுக்கு அந்த வில்லுடைய வலிமை இருந்தது. மொய்த்தனர் இன்னனம் மொழிய மன்னன் முன் உய்த்தனர் வைத்தனர். மன்னன் முன்னை கொண்டு வந்து வைத்தனர். நிலம் முதுகு உலுக்கி கீழ் உற வைத்தனர். வாங்குனர் யாவரோ என இதை எடுத்து தூக்கி வளைத்து நாணை எடுத்து வில்லை அம்பை வாங்கி யார் எய்ய போகின்றார்களோ என்று வாங்குனர் யாவரோ என கைத்தலம் எதிர்த்தனர் கண்ட வேந்தரே. கையை தூக்கி இப்ப அதை தூக்குவதற்கு இங்கு யாரும் இல்லையே, கைத்தலம் விதிர்த்தனர், கையை தூக்கி யாரும் இல்லையே என்று சோகத்திலே கையை உதறினார்கள் கண்ட வேந்தரே. அங்கு பார்த்து கொண்டிருந்த அரசர்கள் எல்லோரும். வில் வந்து விட்டது, தரையில் வைக்கப்பட்டு விட்டது. சதானந்த முனிவர் இப்பொழுது சபையை நோக்கி பேசலுறுகின்றார். போதகம் அணையவன் பொலிவு நோக்கி. இந்த செய்யுளிலே வர ஒரு வார்த்தையும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. போதகம் அணையவன் பொலிவு நோக்கி அவ்வேதனை தருகின்ற வில்லை நோக்கி தன் மாதினை நோக்குவான் மனத்தை நோக்கிய
கோதமன் காதலன் கூறல் மேயினான். 3 பேரு 3ஐ நோக்குகின்றார்கள். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான்னு பார்த்தோம்ல அந்த அந்த தெருக்காதலிலே. அது மாதிரி என்ன அப்படின்னா, போதகம் அணையவன் பொலிவு நோக்கி. போதகம்னா யானை. யானை நல்ல இளம் யானை, யானை கன்று. போதகம் அணையவன் பொலிவு நோக்கி. பொலிவுன்னா முகம் மலர்ச்சியுடன் இருக்கின்றது. ராமன் போதகம்னா யானையை மாதிரி திறமை உடையவன், வலிமை உடையவன். பொலிவு நோக்கி அவன் ஏன் ராமனை பார்த்தார், ராமனை நோக்கின்னு இருக்கணும். போதகம் அணையவன் ராமன் நேரடியாக சொல்லாமல் யானையை போல ஒரு ஒரு வலிமையுடையவன், அவனை நோக்கின்னு இருக்கணும். அப்படி இல்லை, யானையை போன்ற வலிமையுடையவன் முகத்திலே தோன்றிய மகிழ்ச்சியை நோக்கி. இப்ப சீதை இங்க வந்தாலா? வரல, சீதை வரல, வில்லுதான் வந்திருக்கின்றது. ராமனுக்கு தெரியும் அந்த வில்லை வளைப்பவர்களுக்கு சீதை உண்டு என்று. அப்படி அந்த வில்லை பார்த்தவுடன் ஏன் அவன் மகிழ்ச்சி அடைந்தான் என்றால், பொலிவு நோக்கின்னு பாருங்க, பொலிவு நோக்கி. ஒரு பெரிய வில் வருகின்றது, அந்த வில்லை தூக்கினால் சீதை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே, இப்படி ஒரு வில்லா, இந்த ஒரு சிறிய வில்லுக்கா இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம்? இது ரொம்ப பில்டப் அதிகமாக இருக்கின்றது, இதற்கு இருக்கு இவ்வளவு நேரம். ஒரு நிமிஷம் என்னிடம் இவர்கள் சொல்லியிருந்தால் நான் ஒரு கையால இந்த வில்லை எடுத்து நான் ஏற்றி அம்பை எய்தி இருப்பேனே என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தானாம். போதகம் அணையவன் பொலிவு நோக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களுக்கு ராமன் இதை பார்த்து, இந்த வில்லை பார்த்து பயப்படவில்லை, மனதிலே சிறிதளவும் சஞ்சலம் இல்லை, மிக எளிமையாக தூக்கி விடுவேன் என்று நினைத்து மனதிலே மகிழ்ந்தான். அந்த மகிழ்ச்சி முகத்திலே தெரிந்தது. போதகம் அணையவன் பொலிவு நோக்கி. அந்த பொலிவுக்கு பாருங்க என்ன எத்தனை பொருள்னு. பொலிவு நோக்கி அவ்வேதனை தருகின்ற வில்லை நோக்கி. அவ்வேதனை தருகின்ற வில்லை நோக்கி. இந்த ஒரு வில்லினாலதானே சீதைக்கு இத்தனை காலமாக நமக்கு திருமணம் நடக்காமல் இருக்கின்றது என்று இடர்கடல்னு சொன்னாங்கல்ல, ஜனகன் சொன்னான்ல, அந்த வேதனை தருகின்ற அந்த 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 வில்லை நோக்கி. அந்த வேதனை யாருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது? ஜனகனுக்கு. அந்த ஜனகன் முதலிலே ராமனை பார்த்தான், ராமனுடைய முகத்திலே பொலிவு இருந்தது. அந்த பொலிவை நோக்கி அவன் ஏன் மகிழ்ச்சி அடைகின்றான்? எதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான்? அந்த வில்லை. அந்த வில்லை பார்க்கின்றான் ஜனகன். அந்த வில்லை பார்த்தவுடன், ஐயோ, இந்த வில்லல்லவா இத்தனை நாட்களாக திருமணத்திற்கு தடையாக இருக்கின்றது என்ற வேதனையை தருகின்ற அந்த வில்லை நோக்கி, அவ்வேதனை தருகின்ற வில்லை நோக்கி தன் மாதினை நோக்குவான், தன் மாதினை நோக்குவான் மனத்தை நோக்கிய. தன் தன் மாதினை நோக்குவான், மனதிலே தன்னுடைய சீதையை நினைத்து கொண்டிருந்தால் அல்லவா ஜனகன், ஐயோ இப்படி ஒரு இடல் அவளுக்கு செய்து விட்டோமோ என்று. தன் மாதினை நோக்கிய, மனதை நோக்கிய. முன்னாலே கண்களால் நோக்கியவன், இப்பொழுது ஜனகன் சீதையை மனத்திலே, சீதை இங்கு இல்லையே, அதனால மனதினாலே நோக்கிய அந்த ஜனகனுடைய மனதை நோக்கிய கோதமன் காதலன் சதானந்த முனிவர், கௌதமருடைய மகன், காதலன்னா மகன், கோதமன் காதலன் கூறல் மேயினான். இப்ப ஜனகருடைய புரோகிதர் சதானந்த முனிவர் அந்த சபையை நோக்கி பேச ஆரம்பிக்கின்றார். அப்ப பேசுகின்ற பொழுது மூவர்களுடைய கண் நோக்கினை அவன் கம்பன் பார்க்கின்றான். போதகம் அணையவன் பொலிவு நோக்கி. ஜனகர் முதலிலே ராமன் மகிழ்ந்ததை, ராமன் அப்ப என்ன சொல்லாம விட்டாங்கன்னா, ராமன் முதலிலே வில்லை நோக்கினான், வில்லை நோக்கியவுடன் இதுதானா அந்த வில் என்று வெக எளிமையாக காரியத்தை முடித்து விடலாமா என்று அவன் மகிழ்ந்தான். அந்த ஜனகன் அந்த ராமன் பார்த்த அந்த அந்த முகத்தை பார்த்த அந்த வில்லை கண்ட ஜனகன் தன் மனதிலே சீதைக்கு இத்தனை துன்பத்தை ஏற்றிவிட்டோமே இந்த வில்லினால என்று தன் மாதினுடைய மனதை நோக்கி வேதனையுடன் இருந்த அந்த மனத்தை நோக்கிய கோதமன் காதலன் கூறல் மேயினான். இப்பொழுது அந்த சபையை நோக்கி பேச ஆரம்பித்தான். இப்படி அவையோர்களே, சீதை இந்த இந்த வில் வந்த விதம் எல்லோருக்கும் தெரியும்.
ஜனகனுடைய குலத்திலே தொன்று தொட்டு இருக்கின்ற வில்லை யார் தூக்கி வளைத்து நான் ஏற்றுகின்றார்களோ அவர்களுக்கு திருமணம் சீதைக்கு செய்து வைக்கப்படும் என்று சிறிய வயதிலிருந்தே அரசன் சொல்லி அதன்படி நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும். அப்படி யாராவது இந்த வில்லை தூக்கி வளைத்து நான் ஏற்றினால் சீதையை திருமணம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும் என்று சொல்லி ராமனை பற்றி விஸ்வாமித்திரர் கூறிய அந்த பெரிய உரை அந்த சபையிலே கேட்டதனாலே அந்த சபையிலே இருக்கின்றவர்களுக்கும் அந்த மிதிலையிலே இருக்கின்றவர்களுக்கும் ராமனுடைய பெருமையை எல்லாரும் அந்த விஸ்வாமித்திரர் முனிவர் பேசினார்களே, அப்படி என்றால் இங்கே பிறந்து இருக்கின்ற சீதைக்கு ஒன்றும் பெருமை இல்லையா? அந்த பெருமையை அந்த முனிவர் நம்மிடம் இருக்கின்ற முனிவர் பேச வேண்டாமா என்பது போல அந்த அந்த சதானந்த முனிவர் ராமருக்கு விஸ்வாமித்திரர் சொன்ன ஒரு முகவுரை மாதிரி சீதைக்கு ஒரு முகவுரையை அந்த புரோகிதர் சொல்கின்றார். சீதை, முதலிலே சீதையினுடைய குணங்களை சொல்கின்றேன், கேளுங்கள். குணங்களை என் கூறுவது, குணங்களை நான் எப்படி கூறுவது? அது ஒன்றா இரண்டா? எல்லா நற்குணங்களும் சேர்ந்து இருக்கின்ற பெண்ணாயிற்றே அந்த சீதை. எத்தனை முறை பாருங்க, அதுக்குள்ளார மிதிலையிலே உப்பரிகையிலே ராமன் பார்த்ததிலிருந்து சீதையை பல முறை இப்பொழுது கம்பன் விவரித்து விட்டான். இப்பொழுதும் ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கின்றது. வாய்ப்பு கிடைக்கின்றது போலெல்லாம் அவன் அதை விடமாட்டான். குணங்களை என் கூறுவது, எந்த சீதையினுடைய குணங்களை நான் எப்படி புகழ்வது? கொம்பினை சேர்ந்து அவை உய்ய பிணங்குவன. சூப்பர். கொம்புன்னா பெண்ணு, கொம்பினை சேர்ந்து இப்பெண்ணிடம் அந்த குணங்கள் எல்லாம், பெண் குணங்கள் எல்லாம் சேர்ந்து அவை உய்வதற்காக இந்த குணங்கள் எல்லாம் அழிந்து போயிடுமா? எங்க இருந்தால் அழியாது என்றால், இப்ப ஒரு பெண்ணிடம் ஒரு நல்குணம் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த 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 பெண்ணானவள் அந்த குணத்தை இழந்து விட்டால், அப்ப அந்த குணம் அழிந்து விட்டது என்று அர்த்தம் அல்லவா அவளிடம்? அவ்வாறு இல்லாமல் நிரந்தரமாக இந்த பெண்ணுக்குரிய குணங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்து போட்டி போட்டுக்கொண்டு தவம் செய்து ஆராய்ச்சி செய்து பார்த்தால் எங்கே இருக்க வேண்டும் என்றால் சீதையிடம் இருந்தால் நம்முடைய நற்குணங்கள் எல்லாம் அழியாது. கரெக்ட் தானே? ராவணன் தூக்கி செல்கின்ற பொழுது கூட கற்பும் பொறுமையும் இழக்காமல் அவள் இருந்தாள் அல்லவா? அதனாலே இந்த குணங்கள் எல்லாம் அவளிடம் இருந்தால்தான் நாம் எப்பொழுதுமே இருக்க முடியும் என்று அந்த குணங்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு அவை உய்வதற்காக பிணங்குவன. முதலிலே நான் வந்தேன் என்று போட்டி போட்டுக்கொண்டு தங்களுக்குள்ளே சச்சரவு போட்டுக்கொண்டு தங்களுக்குள்ளே சட்டை போட்டுக்கொண்டு முண்டி அடித்து கொண்டு போய் சீதையிடம் போய் சேர்ந்தனவாம் அந்த குணங்கள் எல்லாம். குணங்களை என் கூறுவது, கொம்பினை சேர்ந்து அவை உய்ய பிணங்குவன. அவங்க தங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டாங்களா அந்த குணங்கள் எல்லாம் போய் சீதையிடம் போய் சேருவதற்கு. அழகு இவளை தவம் செய்து பெற்றது கான். அழகு இவளை தவம் செய்து பெற்றது கான்னா, ஒருவன் அழகாக இருக்கான்னா, குழந்தை ஒரு அழகாக இருக்கு, ஒரு பெண் அழகாக இருக்கின்றது என்றால் அவ்வளவாக அழகு இல்லாதவர்கள் என்ன சொல்வார்கள்? ஆகா, இவள் என்ன தவம் செய்தாலோ இவ்வளவு அழகாக இருக்கின்றாளே என்று சொல்வார்கள். ஆனால் சீதையனுடைய நிலையிலே இந்த 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 உடல் மேனி அழகுகள் எல்லாம், மூக்கழகு, கண்ணழகு எல்லாமே, முக அழகு எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக தவம் செய்து எனக்கு சீதை வேண்டும், நான் சீதையிடம் சென்று சேர வேண்டும் என்று தவம் செய்து சீதையை பெற்றனவாம். அழகு இவளை தவம் செய்து பெற்றதுதான். சீதை அழகை பெறவில்லை, அழகு சீதையை பெற்றது. எப்படி பெற்றது என்றால் அவையெல்லாம் தவம் செய்து பெற்றது. அழகு இவளை தவம் செய்து பெற்றதுதான். கணங்குழையால் எழுந்ததற்பின் கதிர்வானில் கங்கையினும் அணங்கிழிய பொலிவிழந்த ஆறு ஒத்தார் வேறுற்றார். ஆரை ஒத்தார் வேறுற்றார். எந்த ஆரை ஒத்தார்கள்? சாதாரண ஆரை. எதற்கப்புறம் அந்த கங்கை நதியை சிவபெருமான் வானிலிருந்து கொண்டு வந்து தன்னுடைய சடைமுடியிலே தரித்து பூமியில் விட, அந்த கங்கை பூமியிலே ஓட ஆரம்பித்த பிறகு மற்ற நதிகள் எல்லாம் எப்படி பொலிவிழந்து ஆகிவிட்டனவோ அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் அந்த சீதை பூமியிலே பிறந்த பிறகு
பொலிவிழந்து விட்டன. அதே மாதிரி கதிர்வானில் என்ற பூமியிலே சூரியன் தோன்றிய பிறகு மற்ற மற்ற ஒளி தருகின்ற பொருள்கள் எல்லாம் பொலிவழைக்கின்ற மாதிரி சீதை பிறந்தவுடன் மற்ற பெண்கள் எல்லாம் பொலிவு இழந்தார்கள். இதுல அந்த அந்த புரோகிதர் சொல்றத பாருங்க. குணங்கள் மனதின் உள்ளே இருக்கும். ஒருத்தவங்களை பார்த்தவுடன் வெளியே தெரியாது. பழகியவர்களுக்குத்தான் அவர்களை தெரியும். அந்த குணங்களை, சீதையினுடைய குணங்களை முதலிலே பேசினார். குணங்களை என் கூறுவது கொம்பினை சேர்ந்து அவை உய்ய பிணங்குவன. சண்டை போட்டுக்கொண்டு அந்த குணங்கள் அவரிடம் போய் சேர்ந்தன என்று உள்ளுக்குள் இருந்து வெளியே தெரியாத குணங்களை முதலிலே கூறினார். வெளியிலே தெரிகின்ற அழகை இரண்டாவதாக பின்னாலே வைத்தார். அழகு இவளை தவம் செய்து பெற்றதுதான். ஏன்னா அக்காலத்திலே ஒரு பெண்ணிற்கும், ஏன் ஒரு ஆணுக்கும் சரி, குணங்கள் தான் முக்கியமாக இருந்தது. அழகு இரண்டாவது பட்சமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது திருமணங்களிலும் மற்றவற்றிலும் என்ன நடக்கின்றது என்றால், குணங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன. அழகு முன்னுக்கு வந்தது. அது கூட பரவாயில்ல. அநேகமா பல வருஷங்களுக்கு முன்னால அழகையும் குணத்தையும் பார்த்தார்கள். கம்பராமாயண காலத்திலே அழகு இரண்டாவதாக பார்க்கப்பட்டது, குணம் முதலில் பார்க்கப்பட்டது. பிற்காலத்திலே குணமும் அழகும் என்பதிலே அழகு முன்னுக்கு வந்தது, குணம் பின்னுக்கு சென்றது. இப்பொழுது அழகு ஒன்றே பார்க்கப்படுகின்றது. ஏன்னா பார்த்த உடனேயே நீங்க இப்போ காதல் கொண்டது என்றால் அதுல அழகு மாத்திரம் தானே தெரிகின்றது. ஒரு போட்டோவை பார்த்து தானே சொல்கின்றார்கள். ஒரு புகைப்படத்தை பார்த்து, ஒரு வாட்ஸ்அப்ல இருக்கின்ற ஒரு இமேஜை பார்த்து விட்டு, பேஸ்புக் இமேஜை பார்த்து விட்டு அவன் அழகன் என்று, அவள் அழகி என்று என்று விரும்புகின்றார்களே ஒழிய குணத்தை பார்ப்பதே நின்று விட்டது. இதெல்லாம் இக்காலத்து சீர்கேட்டிற்கு முக்கிய காரணம் என்று நினைக்கின்றேன். சதானந்தர் தொடர்ந்து பேசினார். இத்தகைய சீதையை திருமணம் செய்வதற்காக இங்கு கொண்டு வந்து வைக்கப்பட்ட அந்த வில் பலரும் பலமுறை முயற்சி செய்தும் யாராலையும் அசைக்க முடியவில்லை. அன்று முதல் இன்றளவும் ஆறும் இந்த சிறையருகும் சென்றிலர். இது பார்த்த உடனேயே கிட்டக போயிட்டு, ஐயோ இவ்வளவு நீண்டு இவ்வளவு வலிமை உடையதாக இருக்கின்றது, எப்படி தூக்க முடியும் என்று வெளியிலே எட்டகத்தை தூரத்திலிருந்தே பார்த்துவிட்டு எல்லோரும் திரும்பி விட்டார்களே. அன்று முதல் இன்றளவும் ஆறும் யாரும் இந்த சிலை அருகும் இந்த வில்லின் அருகில கூட போய் பார்க்கலையே. போய் ஒளிந்தார்னு என்ன? இப்ப தங்க இப்படி பார்த்து திரும்பி விட்டோமே, தோல்வி அடைந்து விட்டோமே என்ற மானம் போய் வெளியிலே வராமல் ஒளிந்து கொண்டார்களாம். போய் ஒளிந்தார் தேர்வேந்தர் திரிந்து மிளர். தேராமல், நல்ல தேர்வேந்தர்னு பாருங்க, தேராமல் இங்கு இந்த முயற்சியை செய்யலாம் என்று போதிய எண்ணம் இல்லாமல் இங்கு விட்டு, ஐயோ இதை தூக்க ஆரம்பித்தால் நமது கையும் முதுகும் உடைந்துவிடும் என்று இப்பொழுது தேர்ந்து உடனே என்ன பண்ணார்கள்? அவர்கள் வேந்தர்கள் அல்லவா, தேரிலே வந்திருப்பார்கள் அல்லவா, அந்த வந்த தேரிலேயே ஏறி வேகமாக திரிந்து மிளர் சென்று விட்டனர். இன்றைய வரை திரிந்து மிளர் திரும்பி வரவும் இல்லை. அந்த வேந்தர்கள் இன்றைய வரை திரும்பி வரவும் இல்லை. என்றும் இனி மனமும் இல்லை என்றிருந்தோம். இது அதனாலே இவளுக்கு இனிமேல் திருமணம் என்பதே இல்லை என்று அந்த முனிவர் நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். இவன் ஏற்றின் நன்று மலர்குழல் சீதை நலம் பழுதாகாது என்றான். அந்த புரோகிதன், அந்த கௌதம முனிவருடைய மகன் சதானந்தர் என்று சொன்னார். இவன் ஏற்றின் நல்லது. எங்களுக்கு ஒன்றும் மகிழ்ச்சி இல்லாமல் இல்லை, மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. இவன் ஏற்றின் அந்த வில்லை ஏற்றினால் நன்று, நல்லது, சீதைக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. மலர் குழல் சீதை நலம் பழுதாகாது, அவளுக்கு எந்த தீமையும் வராது என்றான் முனிவனும் சொல்லி முடித்தான். நினைத்த முனி பகர்ந்ததெல்லாம் நெறியுண்ணி அறிவனும் தன் புனைந்த சடை முடி துலக்கி பேரேற்றின் முகம் பார்த்தான்.
வனைந்தனைய திருமேனி வள்ளலும் மாதவத்தோன் நினைந்தவெல்லாம் நினைத்து அந்த நெடுஞ்சிலையை நோக்கினான். நிறைய நோக்குதல் இருக்கு பாருங்க இந்த பாலகண்டத்துல. வாய் சொல்லுக்கு வேலை இல்லாமல் ஒரு பெரிய சித்திர நாடகம் இந்த செய்யுளிலே அரங்கேறுகின்றது. என்னன்னா, நினைத்த முனி பகர்ந்ததெல்லாம் இதுவரை இந்த 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 சபையிலே இந்த சீதையனுடைய திருமணத்திற்கு பணயமாக வைத்ததிலிருந்து எல்லோரும் தோல்வியுற்று, ஜனகனும் இப்படி நான் ஒரு தோல்வியுற்று இருக்கின்றனே என்று நடந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்த பாஸ்டன்ஸ் நினைத்த முனி. அந்த முனி வேறொன்றையும் நினைத்தானாம். என்ன? இவன் இந்த ராமன் இந்த வில்லை ஏற்றினால் நாம் எல்லோரும் இடர்கடல் கடப்போம், சீதைக்கும் நலமே உண்டாகும் என்று நடக்க இருப்பதையும் நினைத்த முனி அந்த ஜனானந்தர். எத்தனை பாருங்க, நினைத்த முனி. இப்படி கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் வர இருக்கின்ற காலத்தையும் நினைத்த முனி பகர்ந்ததெல்லாம் சொன்னதையெல்லாம் நெறியுண்ணின முறையாக கவனித்து அறிவனும் என்றால் அறிவுடையவன். இந்த விஸ்வாமித்திரன் வெறும் தவசி மாத்திரம் கிடையாது. ஏன்னா அரசனாக இருந்தவன், உலக காரியங்கள் எல்லாவற்றிலும் அறிவுடையவன். அதனாலே அறிவனும் தன் புனைந்த சடைமுடி துலக்கி அவனுடைய முடி சடை மாதிரி பிணைந்து இருக்கும், அதை லேசாக துளைக்கின்னு அசைத்து புனைந்த சடைமுடி துலக்கி போரேற்றின் முகம் பார்த்தான். வலிமையான போருக்கு செல்ல இருக்கின்ற அந்த 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 காளை மாடு மாதிரி, இடபம்னா காளை, அந்த போரில் வல்ல இடபம் காளை மாதிரி இருக்கின்ற ராமனுடைய முகத்தை பார்த்தான். புனைந்த சடை முடி துலக்கி சிறிதாக கழுத்தை அசைத்து தன்னுடைய சடைமுடியை அசைத்து, ரொம்ப கவனமா கேளுங்க, இது ஒரு பெரிய இந்த அசைவுகளுக்கு என்ன பொருள் என்று கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். நினைந்த முனி பகர்ந்ததெல்லாம் நெறியுண்ணி, மனசிலே நினைத்து நெறியுண்ணி அறிவனும் அந்த அறிஞனும் தன் புனைந்த சடைமுடி துலக்கி போரேற்றின் முகம் பார்த்தான். அந்த ராமனுடைய காளை மாதிரி வீரமுடைய அந்த ராமனுடைய முகத்தை பார்த்தான். வனைந்தனைய திருமேனி வள்ளலும். திருமேனினா என்ன, வள்ளல்னா என்ன, வனைந்தனைய என்ன? மூணு அடைமொழி வருது பாருங்க. வனைந்தனைய திருமேனி வள்ளலும். வள்ளல் என்றால் கொடுப்பவன். இங்கே ராமன் என்னத்தை கொடுக்கப்படுகிறான் என்றால் தன்னுடைய அழகிய அந்த மேனியை சீதைக்கு கொடுக்க போகின்றான் அல்லவா. திருமணம் பிறகு தன்னையே கொடுக்கின்றான் அல்லவா. தன்னையே கொடுப்பதனாலே வள்ளல். எதை கொடுத்தான்? மேனியை கொடுத்தான். தன்னுடைய உடம்பை கொடுக்க போகின்றான் திருமணத்திற்கு பிறகு. அது என்ன? அப்ப திருமேனினா என்ன? திருன்னா மரியாதைக்குரிய ஒரு பொருள், அழகிய என்ற பொருள். திரு என்றால் மகாலட்சுமி. அந்த திருவுக்கு தன்னுடைய மேனியை கொடுக்க இருக்கின்ற பாருங்க, திருமேனி வள்ளலும், திருவுக்கு உரிய மேனியை கொடுக்க இருக்கின்ற வள்ளல். சரி, வனைந்தனைய திருமேனி வள்ளலும். வனைந்த அணைய என்றால் வரையப்பட்ட படம். அந்த திருமேனியினுடைய அழகெல்லாம் புலப்படுகின்ற மாதிரி அழகாக வரையப்பட்ட ஓவியம் மாதிரி இருக்கின்ற அந்த திருமேனி வள்ளலும். வனைந்தனைய திருமேனி வள்ளலும். சித்திரத்தில் எழுதப்பட்ட உடம்புன்னு வச்சுங்களேன், மேனி, சித்திரத்தில் எழுதப்பட்ட மேனி. அம்மாதவத்தோன் நினைந்தவெல்லாம் நினைந்து அந்த சடைமுடியை லேசாக அசைத்து இந்த நினைந்து பேசியவற்றை எல்லாம் முறையாக மனதிலே வைத்திருந்த அந்த அறிவனும் விஸ்வாமித்திரரும் வனைந்தனைய திருமேனி வள்ளலுடைய முகத்தை பார்க்க அம்மாதவத்தோன் நினைந்தவெல்லாம். இங்கே மாதவத்தோன் என்பது விஸ்வாமித்திரர். அந்த மாதவத்தோன் நினைந்தவெல்லாம் எதுக்கோ அந்த தன்னுடைய கழுத்தை அசைக்கின்றான் நம்முடைய ஆசிரியன். அவனுடைய அந்த சடைமுடியானது, கொண்டையானது சிறிது அசைகின்றது.
என் முகத்தை பார்க்கின்றான். அவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை எல்லாம் நினைந்தவெல்லாம் நினைந்து அந்த நெடுஞ்சிலையை நோக்கினான். அந்த நெடுஞ்சிலையை நோக்கினான் என்றால் அந்த பெரிய அந்த சிலையை அவன் நோக்கினான். அப்ப நோக்குவதற்கு முன்னாலே எதை பார்த்து கொண்டிருந்திருக்க வேண்டும்? அவன் விஸ்வாமித்திரரை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்பதானே விஸ்வாமித்திரர் தன்னுடைய சடைமுடியை அசைத்து அந்த அந்த வனைந்தனைய திருமேனி வள்ளலுடைய முகத்தை பார்த்தால், முகம் ஒரு கண்ணும் இன்னொரு கண்ணும் பார்த்தால் தானே தெரியும். அதனாலே அப்ப அவன் விஸ்வாமித்திரரையே கவனமாக பார்த்து கொண்டிருக்க, அவனுடைய பார்வையிலே விஸ்வாமித்திரருடைய பார்வைப்பட, அந்த பார்வையினுடைய நோக்கத்தை எல்லாம் முழுவதுமாக உணர்ந்து கொண்ட ராமன் என்ன செய்தான்? அந்த நெடுஞ்சிலையை நோக்கினான். எதை? இந்த பக்கம் திரும்பி அந்த 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 சிலையை பார்த்தான். பல அசைவுகளை ராமன், இது கம்பன் ஒரு வார்த்தையும் கூறாமல் இங்கே அந்த நாடகத்தை நமக்கு புரிய வைக்கின்றான். ஒரு முடி அசைவிலே இத்தனையும் முடிந்திருக்கின்றன. அவனுடைய அந்த அந்த சதானந்தருடைய பேச்சை கேட்டு முடிந்ததும் இவர் தலையை அசைத்தது எதற்காக? எங்கே ஆரம்பித்தார் அந்த சதானந்தர்? எல்லோரும் பார்ப்பதற்கே வந்து பயந்து தேரேறி திரும்பி வராமல் ஓடிவிட்டார்கள் அரசர்கள் என்று அரச குலத்தையே அவன் நையாண்டி செய்த வண்ணம் அந்த அந்த வில்லினுடைய பெருமையை பேச அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ராமர் அந்த வில்லை பார்த்து, இந்த வில்லைக்கா இந்த இந்த சதானந்த முனிவர் இத்தனை பீடிகையுடன் பேசுகின்றார் என்று நினைத்து, நம்மால் எளிமையாக இதை எடுக்க முடியுமே என்று மனதிலே பூரித்தான் என்று பார்த்தோம். அதே சமயத்தில் விஸ்வாமித்திரரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தவர் எதற்காக அப்படி தலையை அசைத்தார் என்றால், அந்த சதானந்த முனிவரை சொல்வதை கேட்டு, அப்படியா, ஆச்சரியமாக இருக்கின்றதே, அதிசயமாக இருக்கின்றதே என்று சொல்லி, ஓஹோ, இவ்வளவு வலிமை உடையது போல் இருக்கின்றதா என்று ஆமோதிப்பவர் போல் வெளியே தெரிய இப்படி தலையை அசைத்தார். அதே சமயம் தம்முடன் வந்துள்ள அந்த வீர மகனால் இன்று அதற்கு ஒரு முடிவு வரப்போகின்றது என்று எண்ணி பெருமிதத்துடன் முடியை சிறிது லேசாக அசைத்தார், முடி துளைக்கினார். வீரத்தை முன்பேயே ராமன் காட்டியிருப்பதனாலே போர் ஏறே என்று ராமனை பார்த்தார். இந்த போர் ஏற்றின் முகத்தை முனிவர் ஏன் நேருற்று பார்த்தார் என்றால், ராமா, உன் குலம், வீரம் முதலிய நிலைகளை குறித்து சனகனிடம் மிக உரிமையாக நான் கூறிவிட்டேன். நான் கூறியதற்கு அவன் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அப்பொழுதே இந்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்து வைத்திருக்கலாம். ஏனோ அவன் அவ்வாறு சொல்லாமல், விஸ்வாமித்திரர் என்ன சொன்னாலும் இந்த வில்லை எடுத்து நான் ஏற்றுவருக்குத்தான் நான் வந்து இந்த பெண்ணை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். Be that what may be, நான் உன்னுடைய தந்தையிடம் இதற்கு உத்தரவு வாங்கவில்லை. என்னுடைய யாகத்தை காப்பதற்காகத்தான் உன்னை நான் இங்கு அழைத்து வந்தேன். வந்த வழியிலே இன்னொரு யாகம் நடக்கின்றதே, வில்லும் இருக்கின்றதே, பார்த்தால் திருமணம் செய்து கொள்ளுவதற்கு ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்று நினைத்தால் இத்தனை பெரிய போட்டியை உன் முன்னே அவன் இங்கே வைத்து விட்டான். அதனாலே எனக்கு இந்த இந்த சிறுவனாகிய உன்னை இந்த வில்லை எடுக்க சொல்லி சீதையை திருமணம் செய்து வைக்கலாம் என்றால் அதற்கு உன் தந்தை என்ன நினைப்பாரோ, நீ என்ன நினைப்பாயோ என்று எனக்கு தெரியவில்லை. கலந்து பேசுவதற்கும் நமக்கு இப்பொழுது சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கின்றது. என்ன செய்யலாம்? நீ பேசாமல் நாம் திரும்பி விடலாமா இந்த போட்டியில் கலந்து கொள்ளாமல்? அல்லது நீ எழுந்து நின்று அங்கே சென்று வில்லை ஒரு கை பார்க்கின்றாயா என்று உன் கருத்து என்ன? வில்லை வளைத்து பார்க்கின்றாயா அல்லது ஒன்றும் வேண்டாம் என்று மீண்டும் போய்விடலாமா என்று பேச வேண்டிய இடம் இந்த இடம். அவ்வண்ணம் யாதுமே விஸ்வாமித்திரர் பேசாமல்
தன்னுடைய மாணவனை பார்த்து முடியை மாத்திரம் அசைத்தார். வனைந்தனைய திருமேனி வள்ளலும் அதை பார்த்தார். அந்த முடி அசைப்பதை பார்த்தார். அம்மாதவத்தோன் நினைத்ததெல்லாம் நினைந்து, என் விஸ்வாமித்திரர் இப்படி இவ்வளவு நினைச்சார்ல, அது எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ராமன் தன்னுடைய ஆசிரியர் என்ன நினைக்கிறார் என்பதை உணர்ந்து வில்லை பார்த்தானாம். ஒரு மௌன நாடகம். அந்த அந்த ராமன் வில்லை பார்த்ததிலே முடிகின்றது. பார்த்தவன் என்ன செய்தான் என்பதை தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இத்துடன் பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். அடுத்து நம்முடைய இறுதி பகுதியாகிய கம்பனுக்கும் கண்ணதாசனும் இருக்கின்ற ஒற்றுமைகளை பார்க்கின்றோம். இன்று ஒரு நல்ல சுவையான ஒரு நிகழ்ச்சியை கம்பன் சொல்கின்றான். அது என்ன என்றால், ஒரு காதலனும் காதலிக்கும் நடக்கின்ற ஒரு திருட்டு பார்வை. உலகத்திற்கெல்லாம் தெரியாமல் ஒருவரை ஒருவர், அல்லது ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் மாத்திரமே பார்க்கின்ற ஒரு பார்வை திருட்டு பார்வை, திருடிய பார்வை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு நிகழ்ச்சி கம்பராமாயணத்திலே வருகின்றது. இந்த திருட்டு பார்வை கதை சொல்வதற்கும் எழுதுவதற்கும் கவிதை புனைவதற்கும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கரு. கம்பன் எழுதுகின்றான், கண்ணதாசன் எழுதுகின்றான், காளிதாசன் எழுதுகின்றான். இப்படி எத்தனையோ புலவர்கள் இந்த திருட்டு பார்வையை கொண்டு வந்து எழுதி வைத்திருக்கின்றார்கள். கம்பன் எங்கே எழுதுகின்றான் என்றால், திருமண அரங்கிலே வில்லையெல்லாம் உடைத்து விட்டு திருமணம் நடக்க இருக்கின்றது. அலங்காரம் செய்து சீதையை கொண்டு வந்து சபையிலே அமர வைக்கின்றார்கள். ஒரு பக்கத்திலே ஜனகன், ஒரு பக்கத்திலே தசரதன், இடையிலே சீதை அமர்ந்திருக்கின்றாள். தனி தவிசிலே அமர்ந்திருக்கின்றாள். ராமனை பார்க்க வேண்டும். சபையிலே எல்லோரும் சீதையை பார்க்கின்ற பொழுது வெறித்து ராமனை பார்த்தால், என்ன இவள் வெட்கம் இல்லாமல் பார்க்கின்றாளே என்று சபையோர்கள் கூறுவார்கள். அது அவளுக்கு அவமானமாக இருக்கும். ஏன் சீதை ராமனை பார்க்க வேண்டும் என்றால், அந்த அந்த அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்று முதலிலே மிதிலை நகரத்திற்கே தெருவிலே நடந்து வந்த பொழுது சீதை ராமனை பார்த்ததை பிறகு சீதை ராமனை பார்க்கவே இல்லை. வில் உடைந்து விட்டது, 3 நாட்கள் ஆகிவிட்டன. வில் உடைந்த செய்தி சீதைக்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் வில்லை உடைத்தவன் ராமன் என்று யாரும் கொண்டு வந்து நிறுத்தவில்லை சீதை முன்னால். வில்லை உடைத்தது உண்மையிலே யார் என்றே சீதைக்கு தெரியாது. வில் உடைந்து விட்டது என்று மாத்திரம் தெரியும். உடைத்தவன் அந்த கரியன், அவன் இல்லாமல் வேறு யாராவது உடைத்திருந்தால், அது எனக்கு பின்னாலே தெரிந்தால் நான் இறந்து விடுவேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாலே ஒழிய, உடைத்தது யார் என்று தன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்கு வழி இல்லை. ஆனாலும் ஒரு முனிவனுடன் வந்தவன், அவனுக்கு ஒரு தம்பி இருக்கின்றான், அந்த மூத்தவன் தான் வில்லை உடைத்தான் என்ற செய்தி அவளுடைய தோழிமார்கள் வந்து சொல்கின்றனர். நீலமாலை வந்து சொல்கின்றார். வில்லை உடைத்தவுடன் எய்ய வில் வளைத்ததும் இருத்ததும் உரைத்தும் சீதையிடம் சொன்ன பிறகும் மெய் விளைவு இடத்து முதல் ஐயம் விடலுற்றாள். சிறிதளவு அவளுக்கு இருந்த சந்தேகம் நீங்கியது. இவன் கருப்பாக இருந்தான், உயரமாக இருந்தான், வலிய தோள்களை உடையவனாக இருந்தான், முனிவருடன் வந்தான், அவன்தான் அந்த வில்லை உடைத்தான் என்றவுடன் அவளுடைய சந்தேகம் தீர்ந்தது. ஆனாலும் சந்தேகம் இன்னும் கொஞ்சம் இருந்தது. கண்ணால பார்க்கவில்லையே, எல்லோரும் பிறர் சொல்ல கேட்டு அவன் ராமன் தான் உடைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தானே. ராமன் என்ற பெயரும் அவளுக்கு தெரியாது. உண்மையிலே நம் பார்த்தவன் தான் உடைத்தானா என்ற ஐயம் அவள் மனதிலே இருந்தது. இப்பொழுது சபையிலே வந்து உட்கார வைத்து விட்டார்கள். அதை பார்த்து நாம் திருப்தி அடைய வேண்டுமே, சந்தேகம் தீர வேண்டுமே என்று சீதை என்ன செய்தாலாம், அந்த திருட்டு பார்வை எப்படி பார்த்தான்னு கம்பன் சொல்றான் 2 வரியிலே. ஐயனை
ஐயனைன்னா அந்த அந்த ராமனை அகத்து வடிவே அல்ல. இதுவரைக்கும் அந்த முதல் நாள் பார்த்து விட்டு அவன் மறைந்த பிறகு மனதிலே அந்த அந்த வடிவத்தை அப்படியே அச்சாக வைத்திருந்தாள். இப்பொழுது எதிரிலே இருக்கின்ற அந்த ராமனை பார்த்து அந்த அகத்து வடிவும் எதிரிலே இருக்கின்ற புறத்து வடிவும் ஒன்றே என்று அவள் தன்னுடைய ஐயத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். எப்படி பார்த்தாலும் ஐயனை அகத்து வடிவே அல்ல, உள்ளார மாத்திரம் இல்ல, புறத்தும் வெளியிலே உட்கார்ந்து இருக்கின்றவனும் அதே மாதிரி இருக்கின்றான் என்று எப்படி பார்த்தாலாம் புறத்தும் கைவலை திருத்துபு கடைக்கண்ணின் உணர்ந்தால். கைவலை திருத்துபு என்ன, கையெல்லாம் தங்க வளையல்கள் போட்டு போட்டு அனுப்பி இருக்கின்றார்கள் சீதையை. அது அந்த ஒரு கையை லேசாக தூக்கி அந்த தூக்க உடனே வளையல்கள் எல்லாம் இங்கும் அங்கும் அசைய அவற்றை எல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைப்பது போல் இன்னொரு கை விரல்களால் அந்த வளையல் அடுக்குவது மாதிரி அந்த வளையலை பார்த்து அப்படியே அந்த இடைப்பட்ட அந்த அந்த ஆங்கிள் கடைக்கண்ணால் அங்கே ராமனை பார்த்து, ஓ இவன்தான் அன்று அன்று நம் கண்களிலே தெருவிலே நடந்த பொழுது நோக்கியவன் என்று மனதிலே ஒரு உறுதி பெற்றாள் என்று கைவலை ஐயனை அகத்து வடிவே புறத்தும் கைவலை திருத்துபு கடைக்கண்ணின் உணர்ந்தாள். அந்த ஒரு கோடி கண்ணாலே பார்த்தாலாம். இப்ப no one took notice of this. ஏன் அப்படின்னா கைவலையை திருத்து கொண்டிருக்கின்ற சீதையினுடைய ஒரு கையும் இன்னொரு கையும் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை சபையில் உள்ள எல்லோர்களும் பார்க்க அந்த அட்டென்ஷனை அவருடைய அட்டென்ஷனை அங்கே டைவர்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணாலும், நீங்கள் எல்லாம் என் கையை பார்த்து கொண்டிருங்கள், நான் எதிரே இருக்கின்ற ராமனை பார்க்கின்றேன் என்று சொல்லி கடைக்கண்ணின் உணர்ந்தாள். கடைக்கண்ணால பார்க்கல, அப்படியே கடைக்கண்ணாலேயே பார்த்து உணர்ந்தாள். இவன் தான் அன்றும் நம்முடைய மனதிலே குடியேறியவன் என்று உணர்ந்தாள். அந்த திருட்டு பார்வை பாருங்க. ஐயனை கொஞ்சம் கூட ஒரு 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 நயத்துடன் அந்த கற்பு போகாத மாதிரி அவளுடைய நாகரிகம் அசிங்கப்படாத அளவுக்கு பார்த்தாலும் ஐயனை அகத்து வடிவே புறத்தும் கைவலை திருத்துவு வலைகளை திருத்துகின்ற மாதிரி கடைக்கண்ணால் பார்த்து உணர்ந்தாள். இது கோலம் காண்படலன்னா வில்லை பார்த்த படலத்திலே பாலகாண்டத்திலே வருகின்ற ஒரு அந்த பார்வை. இது எல்லா கவிஞர்களும் சொல்வதுதான். மிக அழகாக காளிதாசன் அந்த சாகுந்தலை நடந்து போகின்றால், துஷ்யந்தனை பார்க்கின்றால், திருப்பி ஒரு தடவை துஷ்யந்தனை பார்க்க வேண்டும் என்று என்ன செய்கின்றார் என்றால், காலிலே முள் தைப்பது மாதிரி, முள்ளும் தைக்கல ஒன்னும் தைக்கல, சிறிதே காலை தூக்கி சிறிதே உடம்பை வளைத்து அப்படியே குனிந்து காலிலே முள் தைத்து விட்டதோ என்று குனிந்து பார்க்கின்ற மாதிரி துஷ்யனை திரும்பி ஒரு முறை பார்த்தாலாம் சாகுந்தலை. அது காளிதாசனுடைய வரி. அதே மாதிரி கண்ணதாசனும் ஒரு பார்வையை ஒரு பெண்ணினுடைய பார்வையை சொல்கின்றான். அந்த பாடலைத்தான் நம்முடைய டாக்டர் என்று தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இந்த பெண் எதை பார்க்கின்றாள் என்பதை நான் டாக்டரிடம் விட்டு விடுகின்றேன். நன்றி சார். கம்பனுடன் சேர்ந்து கண்ணதாசனையும் சில வாரங்களாக நாம் ரசித்து வருகிறோம். கண்ணதாசனை போல் கம்பராமாயணத்தை கரைத்து குடித்த கவிஞர்கள் யாராவது இருப்பார்களா என்றால் சந்தேகம்தான். இதனால் பல இடங்களில் பல திரை இசை பாடல்கள் வரிகளில் கம்பனின் வரிகளை உபயோகப்படுத்தி அதனுடைய பொருளையும் எளிதாக புரியும்படியாக, அனைவருக்கும் புரியும்படியாக பாடல்களை அமைப்பதுதான் அவருடைய கண்ணதாசனின் தனி சிறப்பு. இதில் ஐயா அவர்கள் கூறியது போல், வெட்கம் நாணம் காரணமாக காதலனை சந்திக்கும் பொழுது நேராக பார்க்காமல் எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்பதை, சீதை ராமனை எவ்வாறு பார்த்தாள் என்பதை ஐயா அவர்கள் அழகாக குறிப்பிட்டார்கள். அதே போல் இதே கான்செப்டை 2 பாடல்கள்ல கண்ணதாசன் பாடல்கள்ல எழுதியிருக்காரு. அதுல ஒண்ணு பூவும் பொட்டும் அப்படின்னு ஒரு படத்துல, ரேபியம் ராஜன் அண்ட் பாரதி, they both are lovers. இது ஒரு கனவு சீன். அதுல ஒரு பாட்டு எழுதி கொடுக்கிறாரு. அதுல கம்பனுடைய வரிகளை கண்ணதாசன் உபயோகப்படுத்தியிருக்கிறார். அந்த பாட்டை நான் பாடுகிறேன், பிறகு அந்த வரிகளை பார்ப்போம். நாதஸ்வர ஓசையிலே
தேவன் வந்து பாடுகின்றான் சேர்ந்து வரும் மேளத்திலே, தேவி நடமாடுகின்றாள் நாதஸ்வர ஓசையிலே. கோலமிட்ட மணவரையில் குங்குமத்தின் சங்கமத்தில், மாலையிட்ட பூங்கழுத்தில் தாலி கட்டும் வேளையிலே, ஊரார்கள் வாழ்த்துரைக்க ஊர்வலத்தில் வரும் பொழுது, தேவன் வந்து பாடுகின்றான் தேவி நடமாடுகின்றாள் நாதஸ்வர ஓசையிலே. இப்ப அடுத்த வரியில் தான் அவர் கண்ணதாசனுடைய அந்த கம்பனுடைய வரிகளை போட்டிருக்கிறார். மைவடித்த கண்ணிரண்டும் மண் பார்க்கும் பாவனையில், கைப்பிடித்த நாயகனின் கட்டழகு கண்டு வர, மெய்சிலிர்த்து முகம் சிவர்க்கும் மெல்லிடையாள் கூந்தலிலே, தேவி நடமாடுகின்றாள் தேவன் வந்து பாடுகின்றான் நாதஸ்வர ஓசையிலே. தேவன் வந்து பாடுகின்றான் சேர்ந்து வரும் மேளத்திலே, தேவி நடமாடுகின்றாள் நாதஸ்வர ஓசையிலே. கற்பில் ஒரு கண்ணகியாய் காதலுக்கு ஜானகியாய், சிற்பமகள் வாழ்க்கை என்று தேவன் வந்து பாடுகின்றான். பத்தினியை காவல் கொண்டு பார்ப்புகழ வாழ்க என்று, சத்தியத்தின் மேடையிலே தேவி நடம் ஆடுகின்றாள் நாதஸ்வர ஓசையிலே. தேவன் வந்து பாடுகின்றான் சேர்ந்து வரும் மேளத்திலே, தேவி நடமாடுகின்றாள் நாதஸ்வர ஓசையிலே. இந்த பாடல்ல வந்து இந்த வரிகளை, மைவடித்த கண்ணிரண்டும் மண் பார்க்கும் வேளையில் கைபிடித்த நாயகனின் கட்டழகு கண்டு வர அப்படின்னு, அந்த மைவடித்த கண்ணிரண்டும் மண் பார்க்கும் வேளையில் கைபிடித்த நாயகனின் கட்டழகை அவள் பார்க்கின்றாள். அந்த மாதிரி அந்த வரியை அவர் கொண்டு வர்றார். அதே மாதிரி முன்னாடி வாழ்க்கை படகுன்ற ஒரு பழைய படம் ஒண்ணு வந்தது. அதுலயும் அப்படிதான். அதுலயும் வந்து காதலர்கள் 2 பேரு மீட் பண்ணும் போது அதுல எழுதியிருக்காரு, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும், நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ அப்படின்னு அந்த பாட்டுலயும் வந்து அவங்க 2 பேரும் நேருக்கு நேரு பார்க்காம காதலி எப்படி பாக்குறான்றது அவர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அதே வரிகளை இந்த கம்பனுடைய வரிகளில் சீதை எவ்வாறு பார்த்தாள் என்பதை வைத்துக் கொண்டு அந்த இதை இவர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி பல பாடல்களில் கண்ணதாசன் வந்து கம்பனுடைய அந்த பொருளை எடுத்துக்கொண்டு எளிதாக நமக்கு புரியும்படியாக அருமையாக எழுதியிருக்கிறார். அதைத்தான் இந்த 2வது பாட்டு எனக்கே தெரியாது. நிறைய இப்ப அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் நீங்க வந்து நிறைய சொல்றீங்க. இல்ல சபாஷ். இல்ல அதுவும் அப்படிதான் வருது. ஆமா ஆமா, எக்ஸாக்ட்டா அதுதான் வருது. உன்னை நான் பார்க்கும் போது யூ ஆர் சீயிங் தி மண்ணை நீ பார்க்கின்றாய், விண்ணை நான் பார்க்கும் போது நீ என்னை பார்க்கின்றாய். நேர பார்க்கிறது இல்ல, அத நேரா பார்த்த என்ன நிலவா தேர்ந்து போடுங்கிற பாருங்க. அப்படிங்கிற நேர பாரு என்ன போ நிலவா தேஞ்சு போயிடும் அப்படின்றாரு. அந்த மாதிரி. பட் அதே மாதிரிதான் நாணம் வெட்கம் இது 2மே கண்ணதாசன் வந்து நிறைய பேர் வந்து நாணம் வெட்கம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி, பெண்ணுக்கு வர நாணம் வெட்கம் 2ம் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா கண்ணதாசன் வந்து வெட்கம் வேற நாணம் வேறன்றார். வெட்கம் வந்து அடுத்தவர்கள் பார்க்க பெண்ணுக்கு வருவது வெட்கம்.
ஆனால் அவளுக்கே வருவது ஞானம். நாணம். நாணம் நாணம் அச்சம், நாணம், மனம், மடம், பைப்புன்றது அவளுடைய குணங்கள். சோ தனக்குத்தானே பெண்ணுக்கு வருவது நாணம். பட் அடுத்தவர்கள் பார்க்க பெண்ணுக்கு வருவது வெட்கம்ங்கிறாரு கண்ணதாசன். அந்த மாதிரி சொல்றாரு. சிறப்பு டாக்டர். எஸ் சார், ஓபன் ஃபார் டிஸ்கஷன். எஸ். ஆல் சாய்ராம் அவர்கள் எல்லாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நீங்க இந்த வால்மீகி ராமாயணத்தையும் அப்புறம் கம்பராமாயணத்துக்கும் சேர்த்து அந்த 60,000 சொன்னீங்கல்ல, 60,000 ஆட்கள் 60,000 சொல்லி அந்த 5,000 அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. 10,000 அடுத்தது. ஆமா ஆமா, அது சரி, அது நல்லா இருந்தது. அடுத்தது அந்த ரைமா வருது பாருங்க, இந்த கம்மர் சங்கையும் சக்கரத்தையும் அப்புறம் சிங்க ஏறு அல்லனில் எங்குலான் ஒருவன் மங்கை என்று அந்த அந்த எதுகை அந்த அழகா பாடுற இது அந்த கம்மனை விட்டா வேற யாருக்கும் கிடையாது. சோ அது ரொம்ப ரசிச்சேன். அப்புறம் டாக்டர் பாடின பாட்டுல 2வது பாட்டு உங்க வாழ்க்கை படுகிறது 1964, 65 வந்தது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ பார்த்தது அது நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சாஃப்ட் சாங் சார். அது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ரொம்ப நல்ல பாட்டு. ஆமா ஆமா ஆமா, அது டாக்டர் பாடினது ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப ரசிச்சேன். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. வணக்கம். வேற யாராவது கருத்து இருக்கின்றதா, இல்லை முடித்துக் கொள்ளலாமா? சாய்ராமன் அவர்களுக்கு அவர் இருக்கிற இடத்துல பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமா இருக்கா ஃபேக்டரியில, அதனால he will share his thoughts separately. Oh, okay. I will post his thoughts in the group. கண்ணதாசனுடைய சில மீட்டிங் எல்லாம் பார்க்கும்போது ஜென்ரலாவே அவர் லேட்டா தான் போவாராம். சரி. ஆல்மோஸ்ட் எல்லா ரெக்கார்டிங்குமே லேட்டா தான் போவாராம். மீட்டிங்க்கும் கொஞ்சம் லேட்டா தான் போவாராம். இதனால அவரை கேட்டாங்களாம் கண்ணதாசனை, என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி எல்லாரும் கரெக்டா வந்துடுறாங்க, நீங்க லேட்டா வரீங்களே அப்படின்னுட்டு. அப்போ சொன்னாராம், சிலருக்கு இந்து மதம் பிடிக்கும், சிலருக்கு கிறிஸ்துவ மதம் பிடிக்கும், சிலருக்கு இஸ்லாமிய மதம் பிடிக்கும், ஆனா எனக்கு தாமதம் பிடிக்கும் அப்படின்னா. வார்த்தை விளையாடுது பாருங்க. ஆமா, அத மாதிரி சிம்பிள் லாங்குவேஜ்ல நல்ல I think people are leaving. Yes sir. வேற எதுவும் கருத்துகள் இல்லை என்றால் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து தொடர்ந்து விஸ்வாமித்திரர் ராமர் நிகழ்ச்சிகளை பாலகாண்டத்தில் நடப்பதை சிந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடை அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி சார்.